தெய்வத்துக்கு தீபம் போடாம மட்டும் இருந்துடக்கூடாது. வாயில விளக்கு பாட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்குத்தான் ஒரு 5 மரக்க விதப்பாடை வாங்கி அதை பார்த்துக்கோங்கன்னு ஐயர்கிட்ட ஒப்படைச்சார்கள். ஆமா. அப்ப காசி வேதியர் என்ன சொன்னாருன்னா, என்ன குறைஞ்சது ஒரு கோயில்ல அர்த்தசாம பூசை வரைக்கும் ஆள் இருந்து ஆகணும். அப்படின்னா 12 மணிக்கு ஆளு கூட்டம். அப்பந்தான் தெய்வத்துக்கே ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆமா. இப்ப ஏன் வில்லு வைக்காங்க அப்படின்னா, சாமக்கோடை வரைக்கும் ஒரு வில்லு படிச்சுக்கிட்டு இருந்தா தான் ஆமா. அந்த தெய்வம் தூங்காம இருக்கும். ஆமா. தெய்வத்தை வணங்க வரக்கூடிய மக்களும் தூங்கக்கூடாது. அதுக்கு பிறகு அவளுக்கு போய் பொறிச்சு படம் பேத்தி அந்த டயங்களை முடிஞ்சிடும். காலம் சரியா போகுங்களா? 12 மணி வரைக்கும் ஆள் இருந்து பார்க்கணுங்களா? ஆகையினால இதற்கெல்லாம் இந்த ஆட்கள் எல்லாம் அர்த்தசாம பூசை வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா, ஆமா, ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி வைக்கணும். ஆமா, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வச்சு பார்க்கணுங்களா? என்ன நிகழ்ச்சி வைக்கலாம்? கும்பாட்டோப்பமா. அம்மையப்பன் ஆலயத்துக்கு ஆடக்கூடியது பரதநாட்டியம். பரதநாட்டியம் தான் அந்த கைலாசத்திலே, இந்திரலோகத்திலே, தேவலோகத்திலே ஆடி வருகின்றவர்கள் தேவதாசிகள். அவர்களுக்கு பேரு தேவர் அடியார்கள் அப்படின்னு பேரும். அப்பேர் பெற்ற சிவாலயங்களுக்கு தாசி குலத்தில் பிறந்த நாட்டியம் ஆடக்கூடிய பெண்ணை அழைத்து வர வேண்டும். காசி வேதியருடைய தலைமையிலே சிவகாமி தாசி என்பவளை அழைத்து வந்தார்கள். சிவகாமி தாசியம்மா. அப்படி சிவகாமி தாசியுடைய கணவன் சிதம்பரநாதன். அவர் மிருதங்கம் போட இந்த அம்மா நாட்டியம் ஆடுவாங்க. கண்ணுதான் மாறுகிறது சிவகாமிக்கு. நல்லூர் தன்னாதில பலகை நல்லூர் தன்னாதில அம்மையப்பன் ஆலயத்தில் சிவகாமி தாசி அவள் பரதநாட்டியம் ஆடும் போது அவளுக்கு கண்ணு மாறுகண்ணு. கண்ணு மாறுகண்ணா இருந்ததுனால அவளுக்கு மாறுகண்ணு பொண்ணு தாசின்னு பேரு. கண்ணு மாறுகண்ணால ஆட்டம் வச்சு உரிச்சிருவா. கண்ணுதான் மாறுகண்ணு. மாறுகண்ணு பெண்ணு யோகம் பார்த்துக்கோங்க. ஒரு வீட்டுக்கு வந்தா பெரிய யோகம். கண்ணுதான் மாறுகண்ணு தவிர தொழில்ல கெட்டிக்காரி. ஆட்டம் வச்சு உரிச்சிருவா. கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா தானே இருக்கும். கோழி குருடா குழம்பு வச்சு சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்கும். அத மாதிரி கண்ணுதான் அவளுக்கு மாறுகண்ணே தவிர ஆட்டம் வச்சு உரிச்சிருவா. அவளுடைய தொழில்ல அவ கெட்டிக்காரி பார்த்துக்கோங்க. மாறுகண்ணு சிவகாமி தாசி. அவடி சிவகாமி தாசி அவள் அம்மையப்பன் ஆலயத்தில் நாட்டியம் ஆடும் போது அப்ப நாட்டியம் ஆடக்கூடிய பெண்ணுக்கு யாராவது நம்ம 5-10 இப்ப நம்மளுக்கு கொடுக்காங்கல்ல, ராஜண்ணன் கொடுத்திருக்காரு. இது மாதிரி பணம் கொடுத்தாங்களா நமக்கு? அது மாதிரி தொழிலாளிகளுக்கு அள்ளி 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 அந்த காலம் கொடுப்பாங்களாம். அப்ப அந்த காலம் தொழிலை பாராட்டி அவங்க கை செலவுக்கு ஏதேனும் பணம் வேணும்னு சொல்லி அந்த காலமே அன்பளிப்புன்னு ஒண்ணு வச்சாங்க. பணம் கொடுத்திருக்காங்க. கோயில்ல பூசை செய்யக்கூடிய வேதியர்களுக்கு தாம்பலத்துல கோயில்ல உண்டியில போடுறதமோ போடலையோ தாம்பலத்துல பூசாரி ஐயாவுக்கு கண்டிப்பா போட்டே ஆகணும். ஆமா, அந்த காலம் அவங்களுக்கு வருமானமே அதுதானே. நம்ம நினைக்கும் பூசாரிக்கு 50 ரூபா கொடுக்கும் 100 ரூபா கொடுக்கோம்னு. நம்ம 50 ரூபா கொடுத்தோம்னா அவர் மனசு குளிரும். மகாராசங்க இன்னைக்கு தாம்பலத்துல 50 ரூபா கொடுத்துருக்காங்க, 100 ரூபா கொடுத்துருக்காங்க. தெய்வம் நம்மளுக்கு அனுக்கிரகம் செஞ்சிருக்கு. இதை வச்சு நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சம் நல்லா சாப்பாடு கொடுக்கலாம், ஒரு சந்தோஷம் வரும் பார்த்துக்கோங்க. அதனால உண்டியில நீங்க 5 ரூபா குறைச்சு போட்டாலும் தாம்பலத்துல கரெக்டா போட்டே ஆகணும். அத அந்த காலத்துல இருந்து அப்படியே வச்சிருக்காங்க. காலங்காலமா நடக்க காலங்காலமா. அப்ப இந்த அம்மாளுக்கு பகல் எல்லாம் என்ன வேலை? செலவுக்கு பைசா வேணும் இல்லையா? சிவகாமி தாசைக்கு மத்தளங்கொட்டை பிறக்கி வந்து விற்கிறது வேலை. அப்படி இருக்கும்போது சிதம்பரநாதனும் சிவகாமி தாசைக்கு நாளுக்கு நாள் வயதாகிக்கிட்டே இருக்கு. அவளுக்கு நாளுக்கு நாளா வயசாகுது. அப்ப இந்த அம்மாளுக்கு தாசி குலத்திலே பிறந்தவர்கள் சம்பாத்தியம் எல்லாம் பண்ண முடியாது. கோயில ஆட்டம் ஆடும் போது தானே அவங்களுக்கு வசூல் கிடைக்கும். பக்கத்து ஊர்ல கூட்டிகிட்டு போவாங்க பரதநாட்டியம் ஆட. அந்த சம்பளத்தை வச்சு குடும்பம் தான் கழிக்க
முடியுமே தவிர மிச்சத்துக்கு எதுவும் வராது. 10 ரூபா துட்டு உண்டாக்க முடியாதுல. வராது. ஆமா. அதனால இந்த அம்மா பகலெல்லாம் கணவனும் மனைவியும் மத்தாளங்கொட்டை பிறக்கி விற்பது வழக்கம். யார் இந்த சிவகாமி தாசியானவளும்? அப்படி இருக்க ஒரு நாள் அப்பாக சிவகாம தாசி சிதம்பரநாதனை அழைத்தா. ஆமோ. மன்னா நம்மளுக்கு வயசு ஆகிக்கிட்டு இருக்க. ஆமா. நம்ம அம்மையப்பன் ஆலயத்திலே சரி நம்ம கண்ணுக்கு பின்னால அம்மையப்பனுக்கு நாட்டியமாட ஒரு பிள்ளை வேணும். எவனா பரதநாட்டியாட ஒரு குழந்தை வேணும்ல ஐயா? எந்த ஒரு தொழில் இருந்தாலும் ஒரு பிள்ளை இருந்தா தான் இன்னார் பிள்ளை இன்னாரு இன்னார் பிள்ளை இன்னாரும் பாக்கல. ஆமா, இன்னார் மாவா இன்னாரு இன்னார் மாவா இன்னாரு. வம்சம் தலைக்கணுமான வாரிசு வேணும். ஏ மன்னவா மனவாளா. குடும்பம் தலைக்க நம்மளுக்கு குழந்தை வேணும் ஐயா. ஏ மன்னாதி மன்னவரே. சிவகாமி தாசியானவள் சிதம்பரநாதனை அழைத்தா. ஆமையா. ராஜ மன்னா ராஜ மன்னா ராஜ மன்னா ராஜ மன்னா யஜமானே ரஜகிளிய ரஜகிளிய மன்னாதி மன்னவரே மன்னவரே ஜெயம் மகுடமுடி ராஜம் மன்னா ராஜ மன்னா பழகநல்லூர் தன்னாதில அம்மையப்பன் ஆலயத்தில் நாமளுக்கு பின்னால ஐயா நாட்டியம் ஆடுவதற்கு ஒரு பிள்ளை இல்லா குறைகள் எங்கனவா ராஜமன்னா ஏ யஜமானே ரஜகிளிய என்ன பாவனாமல் செய்தோம் இதுவரைக்கும் பிள்ளை இல்லை கொத்தை நான் குறைத்தேனோ பொறமர காலந்தேனோ பத்தர நெல்லாதீர சிவகாமி அதர கலந்தேனோ ஓட்ட நாளி மறக்கா போட்டு போட்டளந்த தோசம் உண்டா ஆவை அடித்தேனா அந்த நிறைய சினேனோ சிவகாமி வைத்தார்கள் அடைக்கலத்த நான் வயிறெறிய செய்தேனா பிச்சைக்கு நான் வந்தவர பின்னால் வர சொன்னேனோ அண்ணன் வாங்க வந்தவர அண்ணன் வாங்க வந்தவர நான் அடுத்து வர சொன்னேனோ ரஜகிளிய அம்மையப்பன் ஆலயத்தில் நாம கண்ணுக்கு பின்னாலே பாணியாள பிள்ளை இல்ல யாருடைய சோதனையோ யமனுடைய தீவினையோ காலத்தோட விதி பயனா கடவுளோட சோதனையோ எனக்கு ஊழியில் விதி பயனோ உடையவன் சோதனையோ முன் செய்த பாவந்தானா முடிந்து போய் பிறவில் அந்த சிவகாமி தாசியா பிள்ளை ஒன்று இல்லாமல் முத்தும் முத்தா கண்ணீரைத்தான் முகமெல்லாம் அடிப்பாளே ஆறாக கண்ணீரைத்தான் தங்கம் எல்லாம் அடிப்பாளா கவலம் போல கண்ணீரைத்தான் கண்ணீரை பக்கமெல்லாம் அடிப்பாளா
சிறப்பான வேளையிலே ஆமா பாடுநாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த ஆமா ஆலங்குளம் காளாத்தி மடத்துக்கு மேற்க அமைந்திருக்கக்கூடிய ஆணையப்புறம் ஆணையப்புரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய ஆமா அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய ஆமா நம்ம அண்ணாச்சி சொடல கோமரம் ஆமா 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 பாசத்திற்குரிய சரி ஐயா தெய்வக்கனி அவர்கள் ஆமா அன்னாருடைய அருந்தவ செல்வர் அவ அம்மாளுக்கு இந்த ஊரு அண்ணா சேகர் அவர்களும் ஆமா ஓ பாட்டி ஊரு அவ அம்மா ஊரு ஆமா ஆமா குருப்பங்குளம் அண்ணா சேகர் அன்னார்களுடைய ஆமா வாரிசுகளாகிய ஆமா முனிஷா அவர்களும் நிவேனிதா அவர்களும் முத்தமிழ் அவர்கள் அன்பு கருத்தாலும் இந்த சிக்கியமா வசல்ல அவ ஊருக்கு வில்லுக்கு பெருக்கும் போது ஆமா 3 நாள் அவ வீடு தான் நம்மளுக்கு தங்க இருக்கு. ஆமா 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 ஆ ஆட்டோ அவ வீட்டுல நம்ம தங்கலே அதோட அம்மா குணம் அதுக்கு மேல பாத்துக்கோங்க. ஏ அப்பா அண்ணாச்சி வீட்டம்மா அதுக்கு மேல ஆமா அவ தம்பி ஆ அண்ணே முருகன் அண்ணே அவர்களும் அவ வீட்டம்மா அதுக்கு மேல குணம். ஏ அப்பா நம்மளுக்கு சாப்பிட வயிறு தான் வேணும். ஆமா நல்ல சிறப்பித்து உள்ளார்களா அப்படி பாசத்தோடு உபசரித்து உபசரித்து வந்த குழந்தையை ஆதரிக்க வேண்டும் என்று இசைக்கமால வணங்கி 101 லட்சத்தை எனக்கு அள்ளி தந்துள்ளார்கள். அன்னார்களுக்கு அப்புறமாக ஆமா பாடுநாமலுக்கு பணம் கொடுத்து ஆதரித்த சீமான்கள் யாரு கரையடி மாடசாமிக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள் ஆமா அண்ணாச்சி அண்ணா தங்கத்துறை நாடார் அவர்கள் அன்பு கருத்தாலும் ஆமா மகளுக்கு 101 லட்சத்தை அள்ளி தந்துள்ளார்கள். அன்னார்களுக்கு அப்புறமாக கர்ணமுடியார் சாஸ்தாவுக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள் ஆமா அண்ணா ராஜ் அவர்கள் அன்பு கருத்தினாலும் இருக்கிறதுனாலயும் எனக்கு 101 லட்சம் 1 கோடியாக வாரி வழங்கியுள்ளார்கள். சிறப்போடு ஆதரித்துள்ளார்கள். பணம் கொடுத்து ஆதரித்த அன்னார்கள் குடும்பம் குல கோத்திரம் எல்லாம் ஆமையா வாழ வேணும் வளர ஐயா வளர வேணும் வளர வேணும் வம்சம் என்றைக்கும் உயர வேணும் வளர வேணும் அவர்கள் சென்ற சென்ற இடங்களெல்லாம் செழித்து ஓங்கி அவர்கள் வாழணுமா தொட்டியில் நல்ல குழந்தை முதலே கட்டில் நல்ல கலவர் வர நோயற்ற அவர்கள் குறைவற்ற வாழையடிய வாழையாக அவர்கள் வாழையாக வாழையாக வளர வேணும் ஆதி கையிலே போக சாமி வாழையாக அப்படி சிவகாமி தாசியாவா பிள்ளை இல்லா கவலையாலே பெருங்கவலை கொண்டல்லவோ மதலை இல்லா கவலை அது மனக்கவலை கொண்டாளே ஆளனுடைய இடமதில என் கணவராஜமன்னா நாமளுக்கு பிள்ளை இல்லா குறைகளை தீர்க்க வேண்டும் என்று அம்மையப்பனுடைய திருவாலயத்திலே இரவு வேளையெல்லாம் பரதநாட்டியம் ஆடுவது கோவிலே அமுதுகளை வாங்கி அருந்துவது அம்மையப்பனை எண்ணியே 48 நாள் வணங்கி ஒருவேளை ஆகாரத்தோடு உடையவனை எண்ணிய பூசல் செய்தா அம்மையப்பனுடைய கிருபைனாக சிவகாமி தாசியானவள் அன்று மாதம் குளிமாறந்தா குளிமா அன்று மாதம் குளிமாறந்தா குளி அதுவே கூலி கர்ப்பம் ஆகி முற்று கூலி மாறந்தா உலகாம இருப்பாளா நங்கை கூலி மாறந்தா
நங்கை குழி மாறந்தா நாயகி கர்ப்பமானா அவளுக்கு ஊரறிய ஒரு மாதம் 30 நாள் நாடறிய 40 நாள் சிவகாமி தாசியவா 60 நாள் 2 மாதம் 90 நாள் 3 மாதம் 3 நல்ல மாதம் ஆச்சு முத்தா வேத்திடுமா முகத்தில் கலை கொடுத்திடுமா 4 நல்ல மாதமாச்சு நாயகரே தஞ்சம் என்று 10 மாதம் முற்றும் பெற்று 300 நாள் திகைந்து இந்த அம்மா கர்ப்பவதியாக இருக்கும் காலத்திலே ஆட முடியாது. அதனால இந்த அம்மாளுக்கு மத்தளங்கொட்டை கணவன் மனைவி விற்று வருவது வழக்கம். நடுக்காட்டுக்குள்ளே என்றும் போலும் மத்தளங்கொட்டை பிறக்க வருகிறாள். மலைக்கும் சூலுக்கும் கணக்கு இல்லம்பாங்க. நடுக்காட்டுக்குள்ளே 10வது மாதம் பரிபூர்ண கர்ப்பத்திலே சுவாமி பாதம் கொண்டு வயருளைந்த ஆண் குழந்தை பெற்றெடுத்தார். அக்கம் பக்கம் உள்ளவர்கள் ஓடி வந்து கொப்புள் கொடி அறுத்து குளிப்பாட்டி நீராட்டி சேனைகள் ஊட்டி அரண்மனைக்கு சந்தோஷம்தான், ஒண்ணு தப்பு இல்ல. ஆனாலும் தாய்க்கு தலை பிள்ளை பொட்டு பிள்ளையா இருந்தா தானே அம்மாளுடைய கை வேலைய மாத்தும். நம்மளுடைய பரநாட்டியம் ஆடணும்னு சொன்னா பெண் குழந்தை வேணும். ஆம்பளை பிள்ளை அப்பா வேலையை தானே பார்க்கும், மிருதங்கம் போடும். ஆமா, நாமளை போல பரதநாட்டியம் ஆடணும்னா நம்மளுக்கு ஒரு பொட்டு பிள்ளை வேணும். நமக்கு ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஆணுக்கு ஆடு வந்துருச்சு, ஒரு பெண் குழந்தை வாரிசு வேணுமா? 10 நாளைக்கு மண்டை அடிச்சு கீழே படுத்தாலும் ஆமா பொட்ட பிள்ளைன்னா படக்குன்னு தலையை தூக்கி தண்ணி கொடுக்கும். ஆமா, பெண் குழந்தை தலை தூக்கி தண்ணி கொடுப்பாளா? ஆம்பளை பிள்ளை கடையில ஒரு டீயும் ஒரு பண்ருட்டி வாங்கியாந்து தலைமாட்டில் வச்சுட்டு போயிருவாரு. ஒரு மாத்திரை வாங்கியாந்து கொடுத்து சாப்பிடுவோம்னு போயிருவாங்க. ஆனா எந்த காலமும் இப்ப உள்ள காலத்துல எந்த பிள்ளையும் பார்க்கணும்னு நினைக்கப்படாது. ஆமா, தான் தலைமாட்டில் 10 ரூபாய் வச்சுக்கணும். தலைமாட்டில் மாத்திரை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவா. 10 ரூபாய் இருந்தா 10 ரூபாய் வச்சிருக்கணும். ஆமா, 10 ரூபாய் இல்லைன்னா 10 தூக்க மாத்திரையை கையில வச்சுக்கணும். ஏட்டி நீ தலைக்கு தலைவாணி கட்டில மாத்திரை வாங்கி வச்சுக்கிட்டியோ, வேற என்ன செய்ய? அதுக்காண்டி என்ன செய்ய முடியும்? தான் கையை வச்சு தலைக்கு வச்சு படுத்துக்கோ, அப்படியெல்லாம் இல்ல. ஆமா, கடவுள் நம்மளுக்கு வழிபடுவாரு. தூக்க மாத்திரை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், அப்படி செலவு தெரி வச்சு விடுவானே. பக்கத்துல இருக்கவங்க அப்படி சொல்லுவாங்க, 10 ரூபாய் வச்சுக்கோ, 10 ரூபாய் இல்லைன்னா தலைமாட்டில் வச்சுக்கிட்டு 10 தூக்க மாத்திரையை வச்சுக்கோம்பா. ஆமா, உனக்கு எந்த பிள்ளை கஞ்சி ஊத்த போகுது அப்படின்னு சொல்லுவா செலவா. ஐயா, பிள்ளைகள் கஞ்சி ஊத்தும்னு யாரும் பெத்து வளர்க்கல. ஆமா, சம்பாத்தியம் பண்ணி மலையை திரட்டி கொண்டு வந்து தந்துருவாங்கன்னு நினைச்சு நம்ம பெத்து வளர்க்கல. ஆமா, அப்பா அம்மா அந்திய காலத்திலே கடமையை செய்யணும்னு தான் இந்த குழந்தைக்கு இந்த கஷ்டப்படுதான் பாத்துக்கோங்க. ஆமா, உண்மைதானே. அதுக்குத்தான் வேணும் பிள்ளை. அதனால என்ன 1000த்துல 10 பிள்ளை ஆமா அப்பா அம்மாவுக்கு நல்ல சொத்து சுகம் உண்டாகி கொடுக்கும். சரி, காப்பாத்தும், நகை நட்டு எடுத்து கொடுக்கும். என்னன்னாச்சு? ஆமா, வேலைக்கு போற பிள்ளைகள் பார்க்கும். அன்னைக்கு வேலைக்கு போற பிள்ளைகள் தரலன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஆமா, இந்த சிறப்பான வேலைகளே சரி பாடுநாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த ரெட்டியார்பட்டிமா நகரத்திலே அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஆமா மயில சாஸ்தாவுக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள் ஐயா வேல்சாமி நாடார் அவர்கள் அன்பு கரத்தாலே ஆமா எனக்கு 101 லட்சங்களை வாரி வழங்கியுள்ளார்கள். சிறப்போடு நம்மளை ஆதரித்துள்ளார்கள். அன்னார்களுக்கு அப்புறமாக ஆடும் எல்லா புலமைகளை ஆதரிக்க வேண்டும் என்று பாடும் நாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த சீமாதி சீமாங்கள் செல்ல பூவதிகள் எல்லாம் லிங்கேஸ்வரி லிங்கேஸ்வரி அதிநவீன அரிசி ஆலை அப்படின்னா ரைஸ் மில். அரிசி அரிக்கக்கூடிய பெரிய ரைஸ் மில் லிங்கேஸ்வரி அதிநவீன அரிசி ஆலை வைத்திருக்கும். ஆமா, மில் வச்சிருக்கோம். நந்தி பிராண்ட். ஆமா, கம்ப்யூட்டர் முறைப்படி சரி கல் குருணை கருப்பு நீக்கப்பட்டு தரமான அரிசி. அந்த மில்லுல கல்லு வேற குருணை வேற அரிசி வேற தனியா ஒண்ணோ. அந்த காலத்துல நெல்லை வச்சு குத்துனோம்னா பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டுல ஒரு 5 ஆளாவது வேணும்.
ஆமா எவன மெல்ல தான் குத்தணும். நெல்லை அவிச்சு காய போட மெல்ல வண்டி குத்தணும். நெல்லை குத்திட்டு வர்றதுக்கு ஆமா அத உமி வேற தவிடு வேற நீக்க நீக்கணும். வந்து குருணை வேற அரிசி வேற நீக்க ஆமா குருணையில கல்லு வேற அது வேற கொளியல் அரிசி நீக்க இப்ப அதுக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சு. அப்படின்னு ஆட்கள் நிறைய தேவைப்படும். இப்ப மிஷின் ஆயிருச்சு. இப்ப நம்ம அண்ணாச்சி ரைஸ் மில்ல ஆமா அதிநவீன அரிசி ஆலை வச்சிருக்காங்க, கஷ்டமே இல்ல. இப்ப அரிசி வேற வந்துரும், குருணை தனியா போய் கல்லு ஆமா தனியா வந்துரும். எல்லாம் கம்ப்யூட்டர் மூலம் தான். ஆமா ஆமா லிங்கேஸ்வரி அதிநவீன அரிசி ஆலை வைத்திருக்கும் வைத்திருக்கோம். நந்தினி பிராண்ட் ஆமா கம்ப்யூட்டர் முறைப்படி கல் குருணை சரி குருணை குருணை கல்லு குருணை கருப்பு நீக்கப்பட்டு தரமான அரிசி வழங்கக்கூடிய ஆமா ஆலங்குளம் தாலுகா நல்லூர். இப்ப நம்ம நல்லூர்ல இருக்குல்ல. உரிமையாளர் அண்ணாவி அருணாச்சலம் அண்ட் சன்ஸ் அவர்கள் சார்பாக ஆமா சகோதரிக்கு பாசத்தோடு இசைக்கமா வாசல்ல 200 ரூபாயை 200 லட்சமாக ஆமா எனக்கு வாரி வழங்கி உள்ளார்கள். சிறப்பூச்சி உள்ளார்கள். போகும்போது நாளைக்கு காலையில அண்ணாச்சி அரிசி ஆலையில ஒரு 2 மூட்டை தூக்க வேண்டியதான். 2 மூட்டை அரிசி எடுத்துட்டு போகணும். அதுக்கு என்ன பாசத்தோடு நாமளுக்கு பணம் கொடுத்து பாராட்டி உள்ளார்கள். ஆமா ஐயா அண்ணார்களுடைய வழி வம்சங்கள் எல்லாம் அவருக்கு வியாபாரங்கள் பெருவி வாழ வேணும் சாமி, வளர வளர வேணும் வம்சம் என்றென்றைக்கு உயர. ஐயோ 1 10 100 கோடி வேற வேணும் கைலை போல எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வேணும். ஆள் போல் இலை தழுத்து அருகது போல் வேர்கள் ஊன்றி உள்ளே முறியாமல் முடிந்த பூவாடிடாமல் மூங்கில் போல பண்ணை கட்டி மூங்கில் போல பண்ணை கட்டி அவர்கள் முசியாமல் வாழ வேணும். மூங்கில் போல முதியாம வாழ வேணும். அவன் பெண் குழந்தை வேணுமென்று எண்ணி சிவகாமி தாசி சிவகாமி அம்மா அம்மையப்பனை வணங்கினா. அம்மையப்பா, அந்த பழுகநல்லூர்ல நான் உன்னை ஆடி பாடி மகிழ வைத்தது உண்மையானா? என்னை போலவே உன்னுடைய ஆலயத்திலே ஆடுவதற்கு எனக்கு ஒரு குழந்தை வேண்டும். என் கண்ணுக்கு பின்னால பரதநாட்டியம் கொடுத்த பிள்ளை ஆண் குழந்தையாக இருக்கிறது. அம்மா என் கணவன் வேலையைத்தானே மாத்தும், மாத்தோம். என்னுடைய கை வேலையை மாத்தணுமானா எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் ஐயா. ஏ சாமி பொட்ட பிள்ளை வேணும்னு அந்த அம்மா தவம் இருக்க வாரா. ஆமா உன் பொட்ட பிள்ளை பிறந்திருக்க அப்படின்னாலே ஆமா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்ன செய்ய முடியும், காலங்கள் அப்படி விலைவாசி இருக்கா. ஆமா அப்படி சொல்லுவாங்கல்ல. அந்த காலத்துல 10 புள்ளியோ 20 புள்ளியோ 21 மக்களை பெத்து வளர்த்து அந்த சிவகாமி தாசி அம்மையப்பனை அனுதினமும் தொழுதா அந்த பழுகநல்லூர்ல பெண் குழந்தை வேணும் என்று பெண் குழந்தை வேணும் என்று சிவகாமி தாசி அவ அம்மையப்பனானவர அனுதினமும் வணங்குதா. அம்மையப்பன் அருளால மறுபடியும் கர்ப்பமானா. மறுபடியும் கர்ப்பமா இருக்கா. அவளோ மறுபடியும் கர்ப்பமாய் ஊரறிய ஒரு மாதம் நாடறிய 40 60 நாள் 2 90 நாள் 3 நல்ல மாதத்தில முக்க நிறைய தஞ்சம் என்பா சிவகாமி தாசியவா. 4 நல்ல மாதமாச்சு நாயகரே தஞ்சம் என்பா 5 நல்ல மாதமாச்சு. ஆண்டவனே தஞ்சம் என்பா தஞ்சம் நல்ல மாதமாச்சு
பகவானே தஞ்சம் என்பான் ஏழை நல்ல மாதம் ஆச்சு இளவுடம்பு சூலாகி 8 நல்ல மாதம் ஆச்சு திட்டமிட்ட வருகுதென்பான் அவ்வளவு 9 மாதம் ஆச்சு ஓலை போல் சொல்லலோதால அவ 10 மாதம் முற்றும் பெற்றிய 300 நாள் திகைந்து 10வது மாதத்தில பரிபூர்ண கர்ப்பத்தில் வாதம் கொண்டு வயருளைந்து அடிதொடியா வயருளைந்தா சிவகாமி தாசி ஒரு பெண் குழந்தை ஒன்று அப்படி பெண் குழந்தை பிறந்த போது பக்கம் வந்த மருத்துவமும் மாவு கொடி தான் வலித்து கொப்புள் கொடி அறுப்பார்கள் குளிப்பாட்டி நீராட்டி சேனையெல்லாம் ஊட்டி எல்லோ நீராட்டி தாளாட்டி நீராட்டி நில போட்டும் போடுவாரா பால கொண்டு முகந்துடைத்தார் பன்னீர் கொண்டு தவையடக்கி காலாட்டி ஓராட்டி தவையடங்க சேனை ஊட்டி பழகை நல்லூர் தன்னாதில பார்க்க வந்த மக்களுக்கு சிவகாமி தாசியமா செல்லமாக பிறந்தாள் என்று சீனி பழஞ்செலவு செய்தார் அருமமாக பிறந்தாள் என்று அள்ளி பணம் கொடுப்பாரா தங்கமாக பிறந்தாள் என்று தங்கமாக தான தர்மங்களை வழங்குவார்கள் தர்மங்களை எல்லாம் வழங்கினார்கள். பெரியோர்களை அழைத்து சிவகாமி தாசி பெண் குழந்தைக்கு பேர் சூட்ட வேண்டும். அந்த பழகநல்லூர்ல என்ன பேர் சூட்டலாம்? என்ன சொல்லலாம்? குழந்தை அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகுல இருக்கிறா. செக்க சிகப்பழகி, செந்தூர பொட்டழகி, வங்கி தலையழகி, வாடாமல்லி நிறமழகி, வாடாமல்லி நிறத்தோடு பிறந்திருக்கா. ஓர தலையழகி, குங்குமுக பொட்டழகி, அப்படி அழகு நிறைந்த பெண் குழந்தைக்கு லட்சுமி அம்சமாக இருப்பதினால நாளை இவள் இசைக்கு இசைந்து ஆட போறதினாலே லட்சுமி என்ற இசைக்கு என்று பெயர் கொடுத்தார்கள். என் தாயாகிய இந்த நீலி இசைக்கு முதல் பேரு லட்சுமி. லட்சுமி தாசி. அப்படி சிவகாமி தாசி திருக்கண்ட நட்டுவனையும் என் தாயாகிய லட்சுமி இசைக்கியானவளை கரையதில விட்டோமானா கரையதில விட்டோமானா தண்டைக்கால் நோகும் என்று பூமியில விட்டோமானா பொற்பாத நோகும் என்று தோளில தொட்டில் கட்டி தொடையில நடைபரத்தி மார்போடு தொட்டில் கட்டி மடியதில நடைபரத்தி தாலாட்டி ஓராட்டி தலைமகளை
வளர்த்து வார சிவகாமி அப்படி வளர்த்து வரும் நாளையில சிவகாமி தாசி மகா சிவகாமி தாசி மகா அந்த செல்ல மகாலட்சுமி பட்டியலில சாதம் போட்ட வாரி உண்ண மாட்டார் என்று இலையதில சாதம் போட்ட அவ எடுத்து உண்ண மாட்டாள் என்று தாயான இசைக்கியைத்தான் தங்க நல்ல ஈரவெண்ணை எல்லாம் காக்காய யாச்சோங்காட்டி போட் 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 அவ கண்மணிக்கு கண்மணிக்கு ஊட்டுவாளா சாமி காக்காய நாட்டி கண்மணிக்கு ஓட்டுவாளா ஊட்டி நல்ல வளப்பாளா உடம்பெல்லாம் நெய்யூருக ஏத்தி வளப்பாளா திரேகமெல்லாம் நெய்யூருக நாலு ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா வளர்த்து வரும் நாளையில திருக்கண்ட நட்டு வேணும் லட்சுமி இசைக்கு அம்மா அண்ணனுக்கு 2 வயது தங்கைக்கு 1 வயது அவர்களை 4 ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக அவர்கள் வளர்த்து வரும் நாளையில ஒன்று நல்ல வயதாச்சு ஊந்து விளையா ஊந்து விளையா அவ 2 நல்ல வயதாச்சு பிந்து விளையாடுவாளா 3 நல்ல வயதாச்சு முடியிறகி காது குத்தி முத்தாலே கம்மலிட்டு காது குத்தி கடுக்கம் போட்டு கைக்கு தங்க காப்பம் போட்டு 4 நல்ல நடந்து விளையாடோதாள 5 நல்ல வயதாச்சு போடு போடு அறிவு கலைகளை படிக்க போறா படிக்க போறா கல்விகளை கற்பிக்க வைக்க வேண்டும் என்று சிவகாமி தாசியும் சிதம்பரநாதனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பள்ளி படிப்போடு பரதநாட்டியத்தையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்கணும். ஆமா, நம்ம வேலையை கண்ணுக்கு பின்னால பார்க்கணும் இல்லையா? ஆகையினாலே சிதம்பரநாதனுக்கு அவருடைய பிள்ளையாகப்பட்ட திருக்கண்ட நட்டுவனுக்கு அவருடைய மிருதங்கம் போட சொல்லிக் கொடுக்கணும். சிவகாமி தாசியானவா தன் மகளாகிய லட்சுமிக்கு அவளுக்கு ஆசை அங்க அப்பா பக்கத்துல இருந்தா
ஒரே அழுத. நான் அங்கதான் பக்கத்துல போய் இருந்துகிட்டா வந்து. ஆமா. எல்லா கலைகளுமே நம்ம படிக்க வைக்கணும். அந்த நட்டுவனுக்கும் யாருக்கால தாயான இசைக்கியமா பள்ளியில கொண்டு சேர்த்து படிக்கணும். பரதநாட்டியம் ஆடி சொல்லி கொடுக்கணும். ஆகையினால் ஆசானை வரவழைத்தார்கள். ஆமா, பிள்ளைகளுக்கு கல்விகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாள் பார்த்து தென்னங்குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து கொண்டோ நாளையில ஆமையா நல்ல புரட்டாசி மாசத்தையில சரஸ்வதி பூசை தினத்தன்று படிக்கிற பாடங்களை பூசையிலே வைத்து வச்சு மறுநாள் விஜயதசமி அன்று கல்விகளை கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த பழக நல்லூர்ல ஏட்டு ஓலை கொண்டு ஏடு எழுத வேண்டும் என்று காயாத பனை அதில கண்ணி பன காயாத பனை அதில கண்ணி பன குரு தொடுதா ஈனாத பனை அதில இளம் பன குரு தொடுதா பண்டேரியா ஓலை ஒன்று ஓலை ஒன்று வகையுடனே கொண்டு வந்தார். வகையுடனே கொண்டு வந்தார். ஓலை கொண்டு வாத்தியாரோ வகையுடனே கொண்டு வந்தா ஓலைய கொண்டு வந்து இருபுறமும் கொண்டை சீவி மஞ்சள் குறிப்பிட்டு எழுத்தாணி கொண்டு எடுத்துடங்கி அரிகரி சித்தரி அறிவோம் நன்றாக குருவே துணை மாதா பிதா குரு தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று திருக்கண்ட நட்டுவனோ சிவகாமி தாசி பெற்ற மகளாகிய லட்சுமியானவா ஆறு நல்ல வயதுக்குள்ள ஆறு நல்ல வயதாதில அரிச்சுபடி படித்து வாரார் ஏழு நல்ல வயதும் ஆச்சு என்றுபடி படித்து வாரார் எட்டு நல்ல வயதாச்சு வயதாச்சு ஏட்டு போல எழுதுவாரா அவன் 9 வயதாச்சு ஓலையதை எழுதுவாரா 10 12 வயதாச்சு 12 வயதுக்குள்ள பல கலைகளெல்லாம் படிக்காரு 14 வயதாதில அண்ணா நானே நட்டுவனும் தங்கையான லட்சுமியா படியாத பாடம் இல்ல போடு 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 பாராத பிராணம் இல்ல பிராணம் இல்ல அப்படி படித்து வரும் நாளையிலே சிவகாமி தாசி மகளாகிய லட்சுமிக்கு
14 வயது பருவமங்கையாகி இருக்கிறார். சிதம்பரநாதன் தன் மகனாகிய திருக்கண்ட நட்டுவனுக்கு மிருதங்கம் சொல்லி கொடுத்து தம்பியும் நல்ல ஒரு பிராயமா இருக்காரு. இந்த சிறப்பான வேளையிலே ஆமா பாடும் நாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த யாரு பாசத்திற்குரிய ஆமா இந்த குறிப்பங்குளமா நகரத்திலே வாசகம் செய்யும் செய்யும் குறிப்பங்குளமா நகரத்தில் இசைக்கியம்மன் கோவில் குடைவிழாவை முன்னிட்டு ஆமா சகோதரி ஆதரிக்க வேண்டும் என்று நம்ம குறிப்பங்குளத்துல எப்ப வில்லு வச்சாலும் சேர்மேன் ஆமா எங்க வில்லு வச்சாலும் நம்மளை கண்டு நலம் விசாரித்து பணம் கொடுத்து பரிசளிப்பது வழக்கம். ஆமா அண்ணா பிரசிடண்ட் சேர்மனாக ஆமா பணிபுரிந்து வரக்கூடிய ஆமா சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, சுப்பிரமணிய சாமிக்கு மிஞ்சின கடவுளும் இல்ல. ஆமையா ஆமையா அண்ணா சுப்பிரமணிய நாடார் முன்னாள் பிரசர் பூத்தது போல் அருமமாக பூத்திருந்தா பிச்சி மலர் பூத்தது போல் பெண்கொடியும் பூத்திருந்தா வான்கரும்பு பூத்தது போல் வனக்கிளியும் பூத்திருந்தா சேன்கரும்பு பூத்தது போல் சேயிலையால் பூத்திருந்தா முல்லை மலர் பூத்தது போல் பொய்குழலால் பூத்திருந்தா ரோஜாப்பு பூத்தது போல் ரோஜாப்பு பூத்தது போல் அந்த ராஜாத்தி பூத்திருந்தா ரோஜாவு பூத்ததை போல் அந்த இசக்கியம்மா பூத்திருந்தா 16 வயதிலே பருவ மங்கையாகி அழகு நிறைந்த பெண்ணாக இருக்கிறார். அப்படி என் தாய் லட்சுமியாக இசைக்கியானவள் ஆமா 16 வயது பருவ மங்கையாக இருக்க மகளுக்கு தலைக்கு தண்ணீரை ஊற்றினா சிவகாமி தாசி அந்த பழகநல்லூர்ல சடங்கு சாஸ்திரத்தை கணித்தார். அந்த 18 பட்டி மக்களுக்கு தெரியப்படுத்தி பழகநல்லூர்ல பக்கத்துல இருக்கக்கூடிய 18 பட்டி கிராம மக்களுக்கெல்லாம் அறிக்கையை கொடுத்து மகளுக்கு சடங்கு காலையில இரவு 10 மணி அளவில் அம்மையப்பனுடைய ஆலயத்திலே அவளுக்கு அரங்கேற்றம் வேலை. காலையில சடங்கு இரவுல அரங்கேற்ற விழாவா? அரங்கேற்ற விழாவிற்கு வருகை தர வேண்டும் என்று அனைத்து மக்களுக்கும் பந்தி போஷணம் நடக்கும் போதே அம்மா அறிக்கையை கொடுத்துட்டா. சிவகாமி அம்மா அறிக்கை கொடுத்தா இந்த பழகநல்லூர்ல அம்மையப்பன் ஆலயம் வரைக்கும் தன்னுடைய மகளுக்கு அரங்கேற்றம் என்று அலங்காரம் செய்து வைத்தார்கள். அடேங்கப்பா சிவகாமி தாசியுடைய அரண்மனையில இருந்து அம்மையப்பனுடைய ஆலயம் வரைக்கும் பாக்க நல்ல மரவகுந்து பாக்கு நல்ல பாக்கு நல்ல மரவகுந்த மரவகுந்து அலங்கரித்தார் அலங்கரித்தார் ஆமையா மரவ வந்து பந்தலெல்லாம் அலங்கரித்தார். அவர்கள் தேக்க நல்ல மரவகுந்து தேக்க நல்ல மரவகுந்த மரவகுந்து தெருக்களெல்லாம் அலங்கரித்தார். தெருக்களெல்லாம் அலங்கரித்தார். ஆமையா வன்னி மரம் கொண்டு வந்து
வாசல் எல்லாம் அலங்கரித்தார் பந்தலிட்ட கால்களுக்கு பாரவாளை குலை நிறுத்தி மாங்குளைய கொண்டு வந்து மகிழ்ச்சியோடு அலங்கரித்தார் தொட்டார்கள் பந்தலை தான் 90 காதவழி இட்டார்கள் பந்தலை தான் 700 காதவழி அலங்கரித்தார் பந்தலை தான் அலங்கரித்தார் அவர்கள் 500 காதவழி வாசல்ல அலங்காரம் எப்படி இருக்கு பந்தல் அலங்காரம் இதே மாதிரி அம்மையப்பன் ஆலயத்திலே அரங்கேற்ற விழாவிற்கு பந்தல்களை ஏகபோகமாக அலங்கரித்தார்கள் பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே சிங்காரம் ஐயா பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே சிங்காரம் சித்திர விஸ்தர கொட்டகை எங்கோ செம்பு மாணி மாலை மாலை இளங்கிடா வாழை கம்முகுடன் தோரணம் தொங்கும் சூரிய பிரகாசம் போல இருக்கும் ஓஹோ சோத முருங்கில பச்சை அள்ளி மலரோட அழகான ரோஜா முல்லையா சோத முருங்கில பச்சை அள்ளி மலரோட அழகான ரோஜா பலவித புஷ்பங்கள் பவுசோடு கொண்டு கொட்டவே எட்டோட 8 நாளாயட்டும் ஒட்டகைய அலங்கரித்து பெண்ணுக்கு பெண்ணழகி பெண்ணழகி பேடை கொண்ட மயில் அழகி கண்ணுக்கு கண்ணழகி காதமுக்கு வடிவழகி பூக்கழக மொழியழகா முகத்தனுடைய திருவழகம் செக்க சிகப்பழகி செந்தூர பொட்டழகி வங்கி தலையழகி என் இசைக்கியான லட்சுமியா பாடாமல்லி நிறமழகி வார தலையழகி சிரிப்பவள் குங்குமுக பொட்டழகி வாழ பூசையலில ஒரு பாகம் தலையழகி வேப்பையில செய்யலில மேல் புருவம் 2 அழகி அவ கெண்ட மீனி செய்யலில களிமொழியா கண்கள் 2 யாரு நெத்தி புருவங்களா எழுத்தாணி மூக்கழகா இசக்கியான லட்சுமிக்கு குமுளம்பு செய்யலில கூறிய நாசிகளா அவ மஞ்சன பெட்டி போல மங்கை அவன் ஆடிகளா உள்ளை அரும்பு போல வருஷ பல்லழகா நல்ல அரும்பு போல வருஷ பல்லழகா கட்டி வார்த்தது போல் பக்கம் 16 பல்லி முத்து கட்டி வார்த்தது போல் 32 பல்லி ஈச்சம்பழம் போல இளங்காவி பல்வரிச
கோவை பழம் போல கோவை நல்ல பழம் போல கும்பனையா உதடழகா தாமரை இதழ போல ஐயலரின் கண்ணரண்டும் கமுகங்குல சாய்ந்தது போல் கட்டழகி கழுத்தழகா மெழுகுருகி வார்த்தது போல் முதுகனுட தன்னழகா. மேளகாரர்கள் உடனடியாக கோயிலுக்கு அழைக்கிறார்கள். மேளகாரர்கள் உடனடியாக கோயிலுக்கு வர வேண்டும். உங்களை விழா கமிட்டியார் அழைக்கிறார்கள். நேரத்தில் இந்த சிறப்பான வேளையிலே ஆமா பாடு நாவலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த பாசத்திற்குரிய ஆமா இந்த குறிப்பங்குளமா நகரத்திலே வாசகம் செய்யும் மதிப்பிற்குரிய நமது அன்பு சகோதரர் ஐயா அண்ணா துரை நாடார் அவர்கள் ஆமா எப்பவும் பணம் கொடுப்பாவோ நாமளுக்கு 500 ரூபாய் 500 லட்சமாகவும் ஆமா அதோடு எனது தம்பி பாசத்திற்குரிய ஆமா எனது அருமை அண்ணா சரி அரசு அவர்